வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வயதானவர்களுக்கு, அதிலும் முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாத எரிச்சல் பற்றி. கால்லாம் நெருப்பில் வச்ச மாதிரி எரியுது டாக்டர் அப்படிம்பாங்க. யாரோ ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. காலில் எறும்பு ஊறுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. காலில் உணர்ச்சியே இல்லாமல் ஏதோ பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஏதாவது அடிபட்டால் கூட எங்களுக்கு வலி தெரியலேம்பாங்க. இது எல்லாமே பாத எரிச்சலில் ஆரம்பித்து வரக்கூடிய சில நரம்பு சம்பந்தப்பட்டமான வியாதிகள். பேர்னிங் ஃபீட், பாத எரிச்சல் போன்றவை எதனால் வருகிறது? இது வரக்கூடிய காரணங்கள் என்ன? இதன் அறிகுறிகள் என்ன? இதிலிருந்து மீள்வது எப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பேர்னிங் ஃபீட், பாத எரிச்சல்ங்கிறது பரவலாக வயதானவர்களுக்கு காணப்படுகிறது. முக்கியமாக வயதானவர்களுக்கு, அதிலும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு காணப்படுகிறது. மற்றவர்களுக்கும் காணப்படுகிறது. காரணங்கள் ABCDE அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏங்கிறது என்ன காரணம்னா, ஆல்கஹால், மது அருந்துவர்களுக்கு பாத எரிச்சல் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏனென்றால் இந்த மது என்பது, ஆல்கஹால் என்பது நரம்புகளை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த பாத எரிச்சல் மிக அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பாத எரிச்சல் உள்ளவர்கள், அதிலும் நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் இந்த மது பழக்கத்தை அறவே கைவிட வேண்டும். இரண்டாவது காரணம் B12 டெஃபிஷியன்சி. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. B12 பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பகிர்ந்திருக்கிறோம். B12 என்பது நரம்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விட்டமின். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை மாத்திரைகளை உட்கொள்ளும் போது இந்த B12 தானாகவே குறைவடைகிறது. ஆகையினால் B12 என்பது மிக மிக முக்கியம் சர்க்கரை நோயாளிகளுக்கு, அதிலும் இந்த பாத எரிச்சல் உள்ளவர்களுக்கு. சிங்கிறது கீமோதெரப்பி. நிறைய கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுகள் அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அதுவும் நரம்புகளை சில சமயம் பாதிக்கும். அப்பொழுது இந்த பாத எரிச்சல் போன்றவை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமானது டயாபெட்டிஸ், சர்க்கரை நோய். பாத எரிச்சல் உள்ளவர்களில் 20% 50% இந்த சர்க்கரை நோயினால் வருகிறது. இந்த சர்க்கரை நோயினால் ஏன் பாத எரிச்சல் வருகிறது என்பதா, சர்க்கரை நோய் எல்லா விதமான திசுக்களையும் பாதிக்கும். முக்கியமாக நரம்புகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது, குறைக்கிறது. இதனால் நரம்புகள் எரிச்சல் அடைந்து உங்களுக்கு நரம்பு எரிச்சல் உண்டு பண்ணுகிறது. அதிலும் சர்க்கரை நோயோடு இரத்த கொதிப்பும் இருந்தால் மிக அதிகமான அளவிற்கு பாத எரிச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து எண்டோக்ரைன் ப்ராப்ளம், நாள சுரப்பிகள் ப்ராப்ளம். முக்கியமாக ஹைப்போதைராய்டு, தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு இந்த பாத எரிச்சல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த பாத எரிச்சல் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அந்த காரணத்தை தீர்ப்பதனால் பாத எரிச்சல் வரை குறைபடுத்தலாம். எல்லா பாத எரிச்சல் உள்ளவர்களும் பாதங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான காலணிகளை அணிய வேண்டும். காலணி இல்லாமல், செருப்பு இல்லாமல் அவர் நடக்கவே கூடாது. வீட்டுக்குள்ளும் கூட பாதத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். முகத்தை எப்படி வச்சுக்கிறீங்களோ அதே அளவு கேரும் கொடுத்து ஆகணும் உங்களுடைய ஃபுட்டுகளுக்கு, பாதங்களுக்கு. முக்கியமாக இந்த பாத எரிச்சல் உள்ளவர்கள், அதிலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், பாதத்தை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நடைப்பயிற்சி, எளிதான நடைப்பயிற்சி பாதத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதன் மூலமாக நரம்பு வலி குறையும். ஸோ அதற்குரிய மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாத எரிச்சல்களை, நரம்பு தளர்ச்சிகளை தவிர்ப்பதற்கான சில சிகிச்சை முறைகள் உள்ளன, மாத்திரைகள் உள்ளன. அது தவறாமல் எடுத்துக்கொள்ளும் மருத்துவரின் அறிவுரையின் பேரில். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் நடைப்பயிற்சி உங்களுடைய மருத்துவரை அணுகி எத்தனை மணி நேரம், எவ்வளோ நேரம் நாங்கள் செய்யலாங்கிறது தெரிந்து கொண்டு அந்த நடைப்பயிற்சி அவசியம். இதை மூணையும் ஒன்றாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பாத எரிச்சல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.